எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம் இல்லைங்களா? ஒரு 14 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம். கழுத்தை திருப்ப முடியாம கை ஃபுல்லா ரேடியேட்டிங் பெயினோட வந்திருந்தோம் இல்லைங்களா? ஒரு 14 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ரிவ்யூக்காக வந்திருக்கோம். எஸ், எப்படி இருக்கீங்க? அந்த வலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கண்டினியூஸாக ஐடி ப்ரொஃபஷனுங்கிறனால கண்டினியூஸாக நம்ம உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பொசிஷன் வந்து இட் மே டிஃபர் இல்லைங்களா? நம்ம வித் அன்னோயிங்லி வி குட் see that sense that actually. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து பெயின் ரொம்ப இருந்துச்சு. அதனால ரேடியேட்டிங் பெயின் மாதிரி கையில் ரைட் சைட் பெயின் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால உங்கள்கிட்ட வந்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, C4 C5 C6 பல்ஜ் ஆயிருக்கு, அண்ட் ஆல்சோ நர்வ் கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு சொன்னனால ஐ ஹவ் டேக்கன் 14 days தெரப்பி வித் யூ. ஸோ அது வந்து ரியலி ஒர்த் actually. So after a month வந்து I came here for a review session. Okay, இப்போ எப்படி இருக்கீங்க? ட்ரீட்மென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் இல்ல எனக்கு. ஐ அம் ஓகே. ஓகே, டூ வீலர்லாம் ஓட்ட முடியுதுங்களா? எல்லாம் லாஸ்ட் டைம் டூ வீலர் ஓட்டுறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது ஒரு பிரச்சனை. லாங் டைம் உட்கார்றப்ப திருப்பி பெயின் வருது அப்படின்னு சொன்னா. சோ அந்த மாதிரிலாம் எதுவும் இப்ப இல்ல. ஓகே. இப்போ ஸ்லீப்பிங் டைம்லலாம் பெட் டைம்லலாம் படுக்கும்போது அந்த பிரச்சனை எதுவும் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஓகே. இப்போ உங்களோட ஒர்க் எல்லாமே பண்ண முடியுது இல்லையா? ஐ கேன் வொர்க் ஆஸ் யூசுவல் நார்மல் வே. ஓகே, இது 1 மந்த்தா இல்லாம 10 days ஒன்ஸ் உள்ள வந்துருங்க, அதான் பெட்டர். 10 days ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு நம்மளோட நெக் பெயின் எப்படி இருக்கு, ரேடியேட்டிங் எப்படி இருக்கு, நம்மளோட பாஸ்டர் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, அதான் பெட்டர். சரிங்க. டிஸ்க் பல்ஜிங் கம்ப்ளீட்லி கியூரபிள் கண்டிஷன், அதனால பயப்படக்கூடாது. கை எனக்கு மறுத்து போயிருது, கை ரேடியேட்டிங் வருது, இதுக்கு மேல கை வராதா அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஆல்ரெடி நம்ம ரொம்ப சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆயிருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வேணாம். உங்களை சைக்கலாஜிக்கலி ரெடி பண்றதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா? ஓகே, அதனால வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. சரிங்க, ஃபைன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.